ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஆப்ரேட்டர்ஸ்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, கம்பேரிசன் பண்ணுறதுக்கு, இல்லை அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸோடைய வகைகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் அல்லது கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு 5 வகை இருக்குங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாக நிறையா தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ், மைனஸு, மல்டிப்ளிகேஷன், அதாவது இன்டூ, அடுத்தது டிவைடுங்க. அது இல்லாமல் சில ஆப்ரேட்டர்ஸ் கூட இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாடுலஸ், எக்ஸ்பொனன்ட், ஃப்ளோர் டிவிஷன். இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது செப்பரேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாங்க. ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு அடிஷனுக்கு யூஸ் ஆகுது. அதுக்குண்டான ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா, பிரிண்ட்டுக்குள்ளே 6 + 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதோடைய அடிஷன் ஆகி வேல்யூ அவுட்புட்டில் தெரியுதுங்க. அதே மாதிரி சப்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம இங்கே ஆம்பர்சன் அல்லது ஸ்டார் யூஸ் பண்ணுறோங்க. அதே மாதிரி டிவிஷனுங்க. அதுக்கடுத்து இந்த மாடுலஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் சிம்பிள் வருதுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 6, 2, இப்போ 6-ஐ வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தா 0ங்க. ஏன்னா 6 வந்து 2ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடும். இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணுறோங்க, ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா 18/4 வந்து பேலன்ஸ் 2 வருதுங்க. எப்படின்னா 4 × 4 16, 18 - 16 போட்டோம் அப்படின்னா 2 ரிமைண்டராக வருது. அந்த வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்குங்க. இதுக்கடுத்து தான் மேக்ஸில் மிஸ் ஆகிற சில விஷயம் தாங்க. இப்போ 6/2 வேணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். 6 ஸ்டார் இல்லது ஆம்பர்சன் 2 போட்டோம் அப்படின்னா 6/2 ஆயிருங்களா. அப்போ 6 × 6 36, அது நமக்கு அவுட்புட்டில் கிடைக்குங்க. அதே பவர் 3க்கு ஒரு எக்ஸாம்பிள், 10^3 10 × 10 × 10 1000ங்க. அதுக்கடுத்தது நமக்கு கடைசியாக ஃப்ளோர் டிவிஷனுங்க. ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா, இப்போ 15-ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4ஆல் 3.75-ஐ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15 கிடைக்குங்க. ஆனால் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா கோஷன்ட்டில் 0.75 இல்லாமல் 3 மட்டும் கிடைக்குங்க. அந்த மாதிரி நமக்கு ரவுண்ட் அப் பண்ண வேல்யூ வேணும் அப்படின்னா நமக்கு ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுறோங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம வேறு வீடியோஸ்லாம் பார்க்கலாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.